வணக்கம். முருகன், திருநெல்வேலி. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இப்படி ஒரு வேதம் பகுதி. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரே ஒருத்தருக்கு நீங்கள் பயந்து தான் ஆகணும், உங்களை படைச்சவருக்கு. ஏன் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு ஆள். அவர் அனுபவிக்காததே கிடையாது. மண், பொண்ணு, மது, மாது, போதைன்னு எல்லா விதத்திலும் அனுபவிச்சிட்டார். அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையும் கட்டி கொடுத்துருக்காரு. நான் சின்ன வயசில் அது நடந்தது. இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கும். இன்னை வரைக்கும் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க அப்படின்னா, அந்த தவறு பனிஷ்மெண்ட் யாருக்கு போகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு தான் போகும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த தோட்டத்தில் வச்சுருக்கேன். அந்த தோட்டத்தில் ஒரு பயிர் வைக்கிறேன். இதை இன்றைக்கி பயிர் வைக்கும்போது நாளைக்கு நான் இதை அறுவடை செய்கிறேன். சப்போஸ் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் அந்த அறுவடைக்குள்ளே நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா, இந்த தோட்டத்துக்கு யார் உரிமையாளர்னா, என் பொண்ணோ என் பையனோ தான் அதுக்கு உரிமையாளர். அப்போ அந்த தோட்டத்தில் விளையக்கூடிய எல்லா விளைச்சலுக்கும் அவள் தான் காரணம். அதை பொறுப்பேற்று அதை எடுத்துக்க போகிறாங்க. சாதாரண ஒரு விளைச்சலே அவங்க பகிர்ந்திருக்கும் பொழுது, என் பாவத்தை மட்டும் எப்படி பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் செய்கிற பாவத்துக்கு என்னுடைய சந்ததி தான் பொறுப்பு. நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறை நல்லாயிருக்கும். நீங்கள் பாவம் செய்தீர்களானால் உங்கள் தலைமுறை அந்த பாவத்தை அனுபவிக்கும். நீங்கள் நல்லா வைக்கிறதும் கெட்டு போகிறதும், உங்கள் தலைமுறைக்கு நல்லது சேர்த்து வைக்கிறதும் பாவத்தை சேர்த்து வைக்கிறதும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு நீதி. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றத உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அதனால் கடவுள் சொல்கிறாரு, எனக்கு பயந்தவர்களுக்கு நான் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தகப்பனாக இருக்கிறேன் என்று எழுதியிருக்கு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காசு பணம் சம்பாதிச்சிட்டு போகாட்டாலும் பரவாயில்ல, தயவுசெய்து இந்த மாதிரி பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடாதீங்க. அது மிகப்பெரிய சாபம். இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க. காசு பணம் முக்கியம்தான், அதை விட பிள்ளைகளுடைய வாழ்க்கைன்றது அதை தாண்டி பெரிய சந்தோஷங்கள் நிறைய இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் பாவங்கள் செய்யும்போது இதை கவனத்தில் வச்சுட்டு யோசிங்க. ஓகே, நீங்கள் செய்யாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். காட் பிளஸ் யூ.